ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 12th முடித்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ கேரியர் கைடன்ஸ் ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும் கேரியர் அப்படின்னா வந்து ஜாப் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது இல்லை. கேரியருக்கும் ஜாப்புக்கும் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றதை அடுத்த நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ கேரியர் அப்படின்னா என்ன? கேரியர் அப்படின்றது நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு எஜுகேஷன் படிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கேரியர் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. கேரியர் அப்படின்றது எதில் சேர்ந்ததுன்னு பாருங்கள். கேரியர் அப்படின்றது எஜுகேஷன், கோல்ஸ், விஷன், வேல்யூஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் கேரியர், ஓகேவா? ஸோ நம்ம நல்ல ஒரு கேரியர் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எஜுகேஷன் ஒரு பார்ட்டு தான் கண்டிப்பாக. பட் அது மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை. அந்த எஜுகேஷனையும் தாண்டி விஷன், கண்டிப்பாக நமக்கு நல்ல விஷன் இருக்கணும். அந்த விஷனை ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு எஜுகேஷனாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அந்த விஷனுக்கான அந்த கோல்ஸை நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அந்த 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 எஜுகேஷன் வந்து வேல்யூ எஜுகேஷனாக இருக்கணும், ஓகேவா? அந்த எஜுகேஷன் படிக்கிறப்ப இல்லை அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு, அந்த விஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட அதுக்கான ஸ்கில்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டெவலப் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்தது தான் கேரியர், ஓகேவா? ஸோ ஒரு எஜுகேஷன் அப்படின்றது எனி டிகிரியாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ இட் மே பி ஃப்ரம் இன்ஜினியரிங், இட் மே பி ஃப்ரம் மெடிசன், இட் மே பி ஃப்ரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எது வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் நான் என்ன மாதிரியான விஷன் எனக்கு இருக்குது, ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு பிகம் எ கவர்மெண்ட் சர்வெண்ட், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர், ஐ வாண்ட் டு பிகம் போஸ்ட் கிராஜுவேட், ஆர் ஐ வாண்ட் டு பிகம் அ ரிசர்ச்சர். இந்த மாதிரி வந்துட்டு என்ன விஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த விஷனை நம்மளோட ஷார்ட் கோல்ஸை வச்சுட்டு எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றதான் வந்து அந்த கோல்ஸ், ஓகேவா? இது எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேல்யூ எஜுகேஷன் நம்ம படிக்கணும், ஓகேவா? ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கான வேல்யூ எஜுகேஷன் நம்மகிட்ட இருக்கணும். ப்ளஸ் அதை நம்ம என்ன மாதிரியான அந்த இதை நம்ம விஷன் அண்ட் கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கணும், என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறணும், அலாங் தட் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், நம்ம டெவலப் பண்ணிக்கிறணும். இதெல்லாம் சேர்ந்து தான் கெரியர். நம்ம எஜுகேஷன் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம விஷன் ரீச் பண்ணிட முடியாது, கோலை ரீச் பண்ணிட முடியாது, ஓகேவா? ஸோ அதில் வேல்யூஸ் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும், ஓகேவா? ரைட். இப்போ கேரியர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போங்க. கரியருக்கும் வேலைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரியர் என்பது என்ன, கரியருக்கும் வேலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, வேலைக்கும் கேரியருக்கும் சில அடிப்படை வித்தியாசங்கள் இருக்கின்றன, as I told already, ஓகேவா? ஸோ we are doing one job only for the money, that is a job, ஓகேவா? ஸோ பணத்திற்காக ஒரு பணியை செய்வது, we are doing one work only for the money, that is a job, okay? We are doing the work only for the money, that is a job, ஓகேவா? ஸோ பட் இதில் வந்து மன திருப்தி கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்ததை செய்வது தான் கேரியர், ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு 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 பேஷன் இருக்குங்க. அந்த பேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேரியர் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? இதில் வந்துட்டு நமக்கு வந்து மனதிற்கு பிடித்த பணியை செய்யும்போது சந்தோஷம் நமக்கு கிடைக்கிது, நல்ல ஒரு 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 ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம சொல்கிறோம்ல, அது நமக்கு கிடைக்கிது, ஓகேவா? ஸோ அலாங் த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மணி ஆல்சோ கம்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மணி மட்டும் வேணும் அப்படிமா, இல்லை வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணுமா? நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி, ஸோ எனக்கு வந்துட்டு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார், பட் ஐ எம் கெட்டிங் சேலரி அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்குது, ஓகேவா? பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ சேலரி கம்மியாக வாங்கினாலும் ஐ ஹேவ் அ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரியர். இந்த கேரியரில் நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம், ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். பட் நம்ம வந்து பணம் மட்டுமே போதும், பட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்றப்போ வந்து நமக்கு நல்ல ஒரு கேரியர் இருக்காது, ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பண்ணால் நமக்கு வந்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு நமக்கு பிடிக்கும். பட் ஆஃப்டர் சம் டைம் ஸோ வி மேபி கெட் ஃப்ரஸ்ட்ரேஷன். பட் இந்த கேரியர் அப்படின்றதில் நமக்கு வந்து சேலரி கம்மியாக இருந்தாலும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் நமக்கு வந்து பிடிச்ச அந்த ஒர்க்கை வந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு, ரொம்ப நேரத்துக்கு, ரொம்ப காலத்துக்கு நம்ம பண்ணுற மாதிரி, ஓகேவா? ஸோ மாணவர்கள் அதிகம் எண்ண வேண்டியது, ஒருபோதும் வேலையை தேடாதீர்கள், நல்ல ஒரு கேரியரை தேடுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இது படிச்சிட்டோம்னா இந்த வேலைக்கு போயிடலாம், இது படிச்சுட்டா இந்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்றத வந்து என்றைக்குமே நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ யூ ஹவ் டு ஃபோக்கஸ் யுவர் குட் கேரியர். நான் வந்து ஒரு ஆடிட்டர் ஆகணும், நான் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், நான் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகணும், ஓகேவா? நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும். இந்த மாதிரி வந்து ஒரு கேரியரை சூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எந்த ஒரு வேலையுமே தேடாதீங்க, ஓகேவா? ஸோ பலருக்கும் பட்டப்படிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் எப்படி உங்களோட இருக்கணும், உங்களோட
அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஹையர் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்னால் தான் என்ன வேலை செய்ய போகிறோமோ அதனை பற்றியதாக இருக்க வேண்டும் என்பதுதான். நீங்க அடுத்து வந்து நான் சொன்ன மாரி நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஒரு லாயர் ஆகணும், நான் ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகணும், அக்கவுண்ட்ஸ் ஆகணும், ஓகேவா, ஆடிட்டர் ஆகணும். இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர வந்துட்டு, ஆனால் இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி இல்ல. பட் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ யூ ஆர் த சக்ஸஸ்ஃபுல் பெர்சன். டெஃபினெட்லி யுவர் லைஃப் வில் பி சக்ஸஸ்ஃபுல். இதான் வந்துட்டு இதில் சொல்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ கேரியருக்கும் ஜாப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்ல கேரியர் வேணுமா இல்லை ஜாப் வேணுமா அப்படின்றத யூ ஹவ் டு டிசைட். ஓகேவா? ஸோ கேரியரில் ஜாப் இருக்குது. ஓகேவா? ஜாப் இருக்குது, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, மணி இருக்குது. பட் வந்துட்டு ஜாப் கேரியர் ஆஃப்டர் 12th என்ன மாதிரியான கேரியர் நமக்கு இருக்குது 12th முடிச்சதுக்கப்புறம்? ஓகேவா? ஸோ நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு இட்ஸ் $1 பில்லியன் கொஸ்டின்ஸ். ஓகேவா? எல்லாருக்குமே, நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அலாங் வித் பேரண்ட்ஸ் ஆல்சோ இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின்ஸ். கேரியர் ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? ஸோ இட்ஸ் a பிக் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜென்ரலாக இந்த 3 தான் மேஜராக நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சயின்ஸ் மேஜர் நம்ம போகலாம். ஓகேவா? ஆர்ட்ஸ் மேஜராக இருப்பீங்க நீங்கள், இல்லைன்னா காமர்ஸாக இருப்பீங்க. இந்த 3 தான் வந்து 12th அந்த டயத்தில் இருக்கிறது. ஓகேவா? சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்சது இந்த இந்த 4 தான். ஓகேவா? ஸோ ஒரு இன்ஜினியராக போகலாம், ஒரு டாக்டராக போகலாம், இல்லை பைலட்டாக போகலாம், இல்லை பிஸ்னஸ் மேனாக போகலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்க வந்து என்ன பிஸ்னஸ் மேனாக போவாங்க. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்தவங்க வந்துட்டு இன்ஜினியராக போவாங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்தவங்க வந்து டாக்டராக போவாங்க. ஸோ இதுலேயே நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க பைலட்டாக போவாங்க. ஓகே, இதான் வந்து மேஜரான ஆப்ஷன்ஸ் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் நாட் லைக் தட். நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ அது என்ன நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? கேரியர் ஆஃப்டர் 12th. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு டைரக்ஷன் சேஞ்சஸ். ஓகேவா? எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஹரிஜாண்டலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கேரியரை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம ஹரிஜாண்டலாக தான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதிலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ நல்லா எக்ஸ்டென்ஷன் கொண்டு போங்க. ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இந்த கேரியர் ஆஃப்டர் 12th இதோட பார்ட் 2 வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா? வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ.